பிரைஸ் த லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 20ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஐசாயா சாப்டர் 59 verse 1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தருடைய கை குறுகவில்லை, ரட்சிக்க முடியாதபடி, நமக்கு உதவி செய்ய முடியாதபடி ஆண்டவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. ஆமேன். அவர் ஓங்கிய புயத்தினால் நம்மளை ரட்சிக்கிற தேவன். எப்படிப்பட்ட பாதாளத்தில் ஒரு மனிதன் இருந்தாலும் அவங்கள தூக்கி விடுகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரால் ஒருத்தரையும் இவங்களை ரட்சிக்கவே முடியாது அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம். நம்ம நினைப்போம், ஐயோ இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க, இவன் மாறவே மாட்டான், இவன் மாறவே மாட்டா அப்படின்னு நாமளே என்ன செய்கிறோம், நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கொள்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, ரட்சிக்க கூடாதபடி, ஒருத்தரையுமே ரட்சிக்க முடியாதபடி தேவனுடைய கரம் குறுகி போகலை, கர்த்தருடைய கரம் குறுகி போகலை. எல்லாரையும் ரட்சிக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். யாரையும் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆண்டவருடைய செவி, ஆண்டவர் மந்தமாயிட்டாங்க. சில நம்ம ஏஜ் ஆகும்போது ஒரு சிலருக்கு என்ன செய்கிறோம், நம்மளால் கேட்க முடியாமல் போய்விடுகிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஹியரிங் எய்டு அப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. சிலருக்கு கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசினா அவங்களுக்கு கேட்குது. ஆனால் தேவனுக்கு அப்படி இல்லை பிரியமானவர்களே. கேட்கக்கூடாதபடி கர்த்தருடைய செவிகள் அது மந்தமாகவில்லை. அப்போ நம்ம நினைக்கலாம், அப்போ ஏன் ஆண்டவர் சில நேரத்தில் நான் என்னை கேட்க மாட்டுறாரு, ஆண்டவர் ஏன் சிலரை ரட்சிக்க மாட்டுறாரு? அடுத்த வசனத்தில் அதற்குரிய பதிலை நம்ம வாசிக்கலாம். 2வது வசனம் சொல்லப்படுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ ஏன் சில நேரத்தில் கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுகிறது? ஏன் சில நேரங்களில் நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகிறது? இது எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு இல்லாவிட்டாலும் அநேக நேரங்களில் நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள் தான் கர்த்தரை நம்மளை விட்டு பிரிக்கிறது. ஆண்டவர் விட்டு நம்ம தான் பிரிந்து போகிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம். ஆனால் சில நேரத்தில் கர்த்தர் கைவிட்ட மாதிரி இருக்குது. ஏன் தேவன் கைவிட்டார்? வாக்கு பண்ணின தேவன் ஏன் வாக்கை மீறிவிட்டார்? ஆண்டவர் வாக்கை மீறவே இல்லை. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை கரம் பிடிச்சி நடத்துகிறோம். நான் உன்னை மம்மி கைப்பிடிச்சி நான் உன்னை கூட்டிகிட்டு போய் நான் கொண்டு போய் சேர்த்துடுறேன்னு சொல்கிறோம். பிள்ளைங்களாம் வேண்டாம் மம்மி, நானும் தனியாக நடப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், கரத்தை விட்டு விடுகிறோம். இல்லை அவர்களாகவே கரத்தை விட்டு போகும் பொழுது என்ன செய்ய முடியல, நம்மளால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. அதுதான் நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் கைவிடலை, நம்ம தான் ஆண்டவருடைய கைப்பிடியை விட்டுட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகி டிஸ்ட்ராக்ட் ஆகி சில காரியெல்லாம். அந்த பிள்ளைங்க இந்த எக்ஸிபிஷன் ட்ரேட் ஃபேர்லாம் கொண்டு போகும்போது அதில் ஏதாவது ரொம்ப பளபளப்பாக இருந்துச்சுன்னா, இல்லை கேம்ஸ் இருந்ததுன்னா அப்படியே நின்றுவாங்க. அப்படி தானே? ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுகிறோம், பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள், சில பாவங்களோ இல்லை சில சிற்றின்பங்களோ நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆண்டவரை விட்டு என்ன செய்யுது, நம்மளை வழிவிலக பண்ணி விடுகிறது. அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போ எங்கே பிரிவினை வந்துருச்சு? ஏன் ஆண்டவருக்கு எனக்கு ஒரு பிரிவினை வந்துருச்சு? என்னுடைய அக்கிரமம் தான் அதுக்கு காரணம். ஏன் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை எனக்கு மறைத்தார்? ஏன் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்காமல் போனால்? என்னுடைய பாவங்களே அவர் எனக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை மறைத்து விட்டது. ஆதாமை குறித்து நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம்.
பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் ஆதாமோட உலாவுவாராம். எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம் இல்லை? அப்படியே ஆண்டவர் வாக்கிங் வருவாங்களாம். ஆதாமோட ஆண்டவர் என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, எப்படி உலகத்தை படைத்தேன், எப்படி எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஒரு ஃபெலோஷிப். ஆனால் அதை அந்த மனிதன் இழந்து போனதுக்கு என்ன காரணம்? ஆதாமே நீ எங்கேன்னு ஆண்டவர் கேட்கறதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆண்டவரை பார்த்து பயப்படக்கூடிய அளவில் அவன் ஒழித்து கொள்ளுகிறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடவாக பிரிவினை கொண்டு வந்தது அவனுடைய அக்கிரமம், அவனுடைய பாவம், அவனுடைய மீறுதல். அதே தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை. நிறைய நேரத்தில் நம்மளுடைய பாவங்கள் தான் நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. நம்முடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல், நான் என்னுடைய கீழ்ப்படியாமை தான் கர்த்தருடைய முகத்தை எனக்கு மறைக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைக்கல, நான் தான் என்ன செய்கிறேன், என்னுடைய பாவத்தை நிமித்தம் ஆண்டவருடைய முகம் எனக்கு மறைக்கப்படுகிறது. பாவத்தை கண்டிராத காணாத சுத்த கண்களை உடையவர்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நான் பாவம் செய்யும் போது அந்த சுத்த கண்களை உடைய தேவனால் என்ன செய்ய முடியல, என் பாவத்தை பார்க்க முடியல. அன்னைக்கு இயேசு கல்வாரி சிலுவையில் இருந்தப்போ அவர் கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீங்க, ஏன் கைவிட்டார், ஏன் பிதாவாகிய தேவன் கைவிட்டார்? இயேசு மேலே சுமத்தப்பட்ட பாவங்கள், அது நிமித்தமாக அவர் கைவிட வேண்டும். இப்போ பாவம் தான் நம்மளை பிரிக்குது. ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகலை, ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக இல்லை, அந்த பாவம். அப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ இந்த பாவத்தை நான் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தில் நான் மீறி நடந்துட்டேன், நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு உண்மையான தாழ்மையான ஒரு இருதயத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? என் மேலே இரக்கமாக இருக்கிறார். அந்த பிரிவினை என்கிற சுவர் உடைக்கப்படுகிறது. பாவம் என்பது நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய பிரிவினையின் சுவராக எழும்பி நிற்குது. அந்த பிரிவினையின் சுவரை உடைக்க இயேசு நமக்காய் கடந்து வந்தார். அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது, ஆண்டவரே இந்த ஏரியாவில் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் கோபப்பட்டுட்டேன்ப்பா, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, அவங்களுக்கு விரோதமான ஒரு காரியத்தை பேசிட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன் ஆண்டவரே, நான் ஏமாற்றிட்டேன் ஆண்டவரே, நான் திருடிட்டேன் ஆண்டவரே, நான் தேவையில்லாத சிந்தனையை நான் யோசிச்சிருக்கிறேன் அப்பா, என்னை மன்னிங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இயேசுவே என்னை மன்னிங்கன்னு முழு இருதயத்தோடு தாழ்த்தி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு தயவாய் நம்மளை மன்னிக்கிற தேவன். அப்புறம் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி நம்ம ஆண்டவரோடு கூட நடக்கிற அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எவ்வளோ அருமையான ஒரு அனுபவம் இல்லையா? ஆண்டவர் ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவே இல்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபங்களை கேட்க முடியாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மளை சரி பண்ணி கொள்ளும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கும் ரட்சித்து கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய கரத்தினால் அநேகரை ரட்சிக்கிறார். நம்மை ரட்சித்த தேவன் இன்னும் அநேகரை அவர் ரட்சிக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஏசாயா 59 1 வசனம், இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?